ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் இளையூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நாகல்குழி கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவில் தாங்க. பொதுவாக அய்யனார் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள மிகவும் போற்றப்படும் ஒரு காவல் தெய்வமாக இருக்காருங்க. இவர் கிராம மக்களையும் விளைநிலங்களையும் கால்நடைகளையும் தீய சக்திகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பதாக நம்பப்படுதுங்க. பெரும்பாலான அய்யனார் கோவிலில் கிராமங்களின் எல்லைகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ அருகிலோ அல்லது மரங்கள் நிறைந்த தோப்புகளோ போன்ற அமைதியான சூழ்நிலையிலே அமைந்திருக்குங்க. இந்த அய்யனார் கோவில்களில் மிகவும் முக்கியமான மற்றும் தனித்துவமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலின் முன்புறத்திலும் அதை சுற்றியும் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான வண்ணமயமான களிமண் குதிரை, யானை மற்றும் பிற மிருகங்களின் சிலைகளும் இருக்குங்க. அய்யனார் பெரும்பாலும் குதிரை அல்லது யானை மீது அமர்ந்த நிலையில் காட்சி கொடுப்பாருங்க. இது அவரது வீரமும் விழிப்புணர்வும் மற்றும் கிராமத்தை பாதுகாக்கும் பாத்திரத்தையும் குறிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அய்யனாருடன் அவரது பரிவார தெய்வங்களான கருப்புசாமி, வீரனார், முனியாண்டவர், பச்சையம்மன் போன்ற பல துணை தெய்வங்களும் கோவில் வளாகத்தில் சன்னதி இருக்குங்க. இந்த பரிவார தெய்வங்கள் அய்யனாருக்கு கிராம காவலில் உதவுவதாக சொல்லப்படுதுங்க. அய்யனாருக்கு பொதுவாக பூரணி மற்றும் புஷ்கலை என்ற 2 தேவியர்களும் உண்டுங்க. குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் வம்சாவளியை வழி வழியாக காத்து வரும் காவல் தெய்வமாக இருக்குங்க. மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக குலதெய்வத்தை வணங்குவதே முழுமையான பலன் அளிக்கும்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொருவர்களும் தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தின் வணங்குவதால் உங்களின் முந்தைய 7 தலைமுறை மூதாதையர்களின் ஆசியும் ஒருங்கே கிடைப்பதாக சொல்லப்படுது. நமது குலதெய்வத்தை வணங்குவதால் கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றலிலிருந்தும் நம்மளை குலதெய்வம் ஒரு பாதுகாப்பு கவசமாக காக்குங்க. நமது குலதெய்வத்தை முறையாக வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் திருமண தடை, குழந்தை பேரின்மை, தீராத நோய், தொழில் மற்றும் கல்வி விருத்தி போன்ற அனைத்து வகையான தடைகளும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் சுபிட்சம் உண்டாகுங்க.